ஹாய் மேன், எப்படிடா இருக்க? தூங்கலாமா? உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தா பயமா இருக்கு. ஏன்? Love you too, man. Really? Yes, really. Oh God, I can't believe this. You love me? You love me? I'm so happy. I'm very lucky. I'm lucky. Yeah. Sure. Hello, Connor. என்ன மனசுல பெரிய தாதா நினைப்போ? திமிரு. உனக்கு ரொம்ப திமிரு. நல்லா ஃபைட் பண்ற, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ற, ஆள் வேற வாட்ட சாட்டமா ஸ்மார்ட்டா இருக்க. அந்த திமிரு. அது உங்க அப்பன் கொடுத்த சீதன் இல்லடி, எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட் டி. என்ன நீ டிடி போட்டு பேசுற? அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன். ஏன் இப்படி பேய் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு பேசி என்ன இப்படி இம்சப்படுத்துற? தைரியம் தான் நேர்ல வாடி. இந்த ராஜாவை தேடி நாளை ரோஜாவுடன் உன் ராணி வருவாள். அப்போ எவ தலையில ரோஜாவோட வர்றாளோ அவதான் ஒரு ராணி. கண்டுபிடிச்சிருவோம். ரோஜா கன்ஃபியூஸ் பண்ணாதடா. ஐயோ அவதல் ரோஜாவா? குழப்புறாளுகளே. என்னடா ராணியை கண்டுபிடிச்சா? அடங்கப்பா அடங்கப்பங்கப்பா, ஒரு ராணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலடா. இதுக்கு ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் தான் வரணும். ஹாய் சுந்தர், என்னடா இங்க கூட பூ? வாட் இஸ் தி மேட்டர் டுடேடா? எல்லா கில்மாக்லயும் இன்னைக்கு ரோஜாவோட அலையுதுங்க. அதான் மச்சான் எனக்கும் புரியல. வாசல்ல ஒருத்தர் நின்று போற ஒரு பொண்ணுங்களுக்கு பூ கொடுத்துட்டு இருக்கா மச்சான். பூக்கார மாதிரி. ஏ ரோஸ், ஏன் வேணாம்னு சொல்ற? அண்ணன் தங்கச்சி கொடுக்கறது இல்லையா? காதலன் காதலி கொடுக்கறது இல்லையா? சரி, என்ன பெரியப்பாவா நினைச்சு வாங்கிக்க. தேங்க்ஸ் தாத்தாப்பா. தாத்தாப்பாவா? அப்பப்பா. ஏ ரோஸ், என்னடா பண்ணிட்டு இருக்க? ரோஜாவை கொடுத்துட்டு இருக்கீங்க. அது தெரிஞ்சு எதுக்குடா கொடுத்துட்டு இருக்க? நம்ம நாட்டு தலைவர்களா ஜனங்களுக்கு அல்வா கொடுக்கறது இல்லையா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ரோஜா பூ கொடுத்தா என்ன தப்பு? அந்த சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லையா? யாரு ஒண்ணு கொடுக்க சொன்னா? அட நான் தான் கொடுக்குறேன். மரியாதையா சொல்லு, யாரு ஒண்ணு கொடுக்க? அதே எங்க வீட்டு தோட்டத்துல முளைச்சுதுங்க. எந்த தோட்டத்துலடா? கோபி செடி பாளையத்துலங்க. எந்த கோபி செடி பாளையடா? பொள்ளாச்சி பக்கத்துலங்க. எந்த பொள்ளாச்சிடா? அது கோயம்புத்தூர்லங்க. அடிக்காம பின்னாடி. எந்த கோயம்புத்தூர்டா? கில்மா காஷ்டா. Don't worry. ஏன் மேன் இவர் அடிச்ச? அத கேக்க நீ யாரு? இவன் என் கிளாஸ்மேட். இஸ் மை ஃப்ரெண்ட் மேன். அதுக்காக இப்படி அடிக்கிறது? 1 minute please. 1 minute. Excuse me. What is the matter? ஐயோ, இப்படி அடிப்பண்டி. ஐயோ, இப்படி அடிப்பண்டி. No. அப்படி அடிப்பண்டி. அத கேக்க உனக்கு ரைட்ஸ் இல்லடி. என்ன டி போட்டு பேசுற? அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன். என்ன நீ டி போட்டு பேசுற? அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன். என்ன இப்படி பாக்குற? இங்க வாடி. என்ன இந்த ரோஜாவை தனியா தள்ளிட்டு போறான்? ஏய் கையை பிடிச்சு எங்க எடுத்துட்டு போற? உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க. வாவ், what a surprise. செல்லம். அதுக்கு எதுக்கு சிவா எங்கே போணும்? இங்கே கொடு ப்ளீஸ் 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 கொடு சிவா.
ஏன்டி இப்படி லொல்ல பண்ற? ஆசை, நிறைய ஆசை. உன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கு வேற ஆள பாரு. நோ, என் அழகுக்கும் ஹைட்டுக்கும் வேற எந்த பையனும் சூட் ஆக மாட்டானே. அடிச்சு பல்லகையெல்லாம் கட்டிடுவேன். அடி. அடிக்க மனசு வர மாட்டேங்குதா? ஓகே, அப்போ ஒரு உம்மா கொடு. உம்மா? ஒரு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு ஒரு கன்னி பையனை பார்த்து உம்மா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் கட் பண்ணா இரு. நோ. ஓ சிவா, ப்ளீஸ் வேண்டாம் சிவா. நம்ம காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா அப்புறம் அந்த கிழமை என்ன டிஸ்மிஸ் பண்ணிடும். அப்புறம் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நோ நோ, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தான். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். வாப்பா. பெண் பாவம் பொல்லாதது. தெரியும் சார். அசோகவனத்து சீதை நீ பாத்திருக்கியா? இல்ல சார். துரியோதன சபையில துயிலுரியும் போது பாஞ்சாலி நீ பாத்திருக்கியா? பாக்கல சார். இங்க பார். சார், இவ சீதையுள்ள பாஞ்சாலி இல்ல சார். அப்புறம் யார்? சூர்பனக சார். சூர்பனகையா? ஸ்னேகா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார். நடந்தது என்னன்னு சொல்றேன் சார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்னேகா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ முதல்ல அவட்ட மன்னிப்பு கேள். முடியாது, நான் எந்த தப்பும் செய்யல. நீ அவ கையை பிடிச்சியா? ஆமாங்கண்ணா. தனியா இழுத்துட்டு போனியா? ஆமாங்கண்ணா. முத்தம் கொடுத்தியா? ஆமாங்கண்ணா. இல்லீங்கண்ணா, இல்ல சார், அது மட்டும் நான் செய்வே இல்ல சார். ஏன் ஏன் கொடுத்தா? ஆசை, நிறைய ஆசை. அவனுக்கு என் மேல ரொம்ப ரொம்ப ஆசை. அவன் உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தான்? ஓகே சார். அவன் எனக்கு கொடுத்தான், நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ரெண்டுக்கும் சரியா போச்சு. நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். வரேன் சார். ஹலோ ஹலோ, யார்? கவிதாவா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். ஆமா, நீங்க யாரு? அண்ணி. அண்ணினா? மண்டு மண்டு. அண்ணினா உங்க அண்ணனோட வைஃப்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அம்மா. என்னடி? இந்த போன்ல நீயே பேசுமா. யாரடி? பேசுமா. ஹலோ, யார் பேசுறது? அத்தை. அத்தையா? ஆமா அத்தை. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க பாட்டியாக போறீங்க. நான் முழுகாம இருக்கேன். இப்ப எனக்கு 5வது மாசம் நடந்துட்டு இருக்கு. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை. ஆனா உங்க பையன் நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட கேட்கல அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுலாம் அந்த காலம், ஓல்டு ஃபேஷனு. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறதா இப்ப லேட்டஸ்ட்ங்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்க போற அவரே சொல்லும் போது நான் எப்படி அத்தை முடியாதுன்னு சொல்றது? அம்மா, என்னமாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறேடா? பேச போன்ல. ஹலோ, யாரது? அத்தா. என்னது? அத்தானா? யாருமா அது? நான் தான், உங்க வைஃப் ஸ்னேகா. ஓஹோ. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல. இந்த வெக்கோ, மானோ, சூடு, சொரண இதுல ஏதாவது ஒன்னாது இருக்கா? இல்லடா. வேற என்ன தாண்டி இருக்கு? ஆசை, நிறைய ஆசை. உன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப தாண்டி லவ் டுடுறீங்க. செருப்பு. அம்மா, என்னம்மா, உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா. ஆனா அந்த பொண்ணு சொல்றதை கேட்டா எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா, எங்க காலேஜ்ல ஒரு ஜுவல்ஸ் பார்ட்டி இருக்குமா. அதோட இம்சை தாங்க முடியலமா. அவ இம்சை காலேஜ் வரைக்கும் தான் இருந்தது.
இப்ப வீடு வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். My dear students, today is a happy day because of the Rocky Day. இந்த ராக்கி டேயை தொடங்கி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எந்த நாயம் ஒப்படைச்சது? ஒப்பன். டாக்டரியா? இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் இயர்ல 2 பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கல்லூரியில சகோதரத்துவம் இருக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ராக்கி டே அவசியம். இந்த ராக்கி டேவை பிரான்ஸ் நாட்டிலே சிஸ்டர் டே என்று கொண்டாடுகிறார்கள். சிவா, ஹாய்டா. அதோ பார், நம்ம கல்லூரி இளவரசன் வந்துட்டான். அவனால உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சேஃப்டிக்கு கட்டிடுங்க. கட்டுங்கடி. என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுல அண்ணன் தம்பிங்க நிறைய கிடைப்பாங்க. ஆனா தூய்மையான ஒரு அத்தாரை மிஸ் பண்றீங்களே. ஐயோ, ஒரு பையனை விட எல்லாருக்கும் ராக்கி கட்டுங்கடி. என்னடா எந்த பொண்ணுங்களும் நமக்கு ராக்கி கட்ட மாட்டேங்குது? சிஸ்டர் கிட்ட கேட்போம். ஜஸ்ட் a minute, don't feel. ஹாய். ஹாய். என்ன உங்க அண்ணா நினைச்சு ராக்கி கட்டுறீங்களா? முடியாது. ப்ளீஸ் கட்டுங்க. நோ. Why? பிகாஸ் நான் உன்னை லவ் பண்றேன். Oh. Okay. சரி, நீ தான் என்ன அண்ணனா நினைக்கல, நான் அது உன்னை தங்கச்சியா நினைச்சு ராக்கி கட்டுறேன். ஹேண்ட் ப்ளீஸ். ஓ சிவா, நோ, வேண்டாம். வேண்டாம். வாமா கண்ணு, என்ன விஷயம்? நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கோம். ராக்கி கட்ட போறீங்களா? முதல்ல நான் கட்டுறோம். தாலி. எங்க போயிட்டாங்க அக்கா? கை நீட்டு. ஓ சாரி. தேங்க்யூ. சிவா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அண்ணனா இருந்து நீதான் எனக்கு உதவி செய்யணும். ஹாய்டா. என்னடா சோகமா இருக்க? யாராவது ராக்கி கீக்கி கட்டிட்டாங்களா? என்னடாச்சு? சத்தியமா சொல்றேன், காசு காசப்பட்டு உங்க பொண்ணு நான் காதலிக்கல. பெரிய புறா நாய மச்சான், நான் பிரியாமல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அவங்க அப்பாக்கு எங்க லவ் தெரிஞ்சு போச்சுட்டா. இந்த வயசுல காதல் கேக்குதா? காதல் இனிமே நீ காலேஜுக்கு போக கூடாது. மீறி போன காலை உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. டேய், என்னடா இதுக்கு போய்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Good morning, sir. Hello. I am Shivraj, college student. I am Sudhakar Rao, Managing Director, Hindustan Steels. Oh, pleased to meet you. சார், லட்டு சாப்பிடுறீங்களா? Thanks. சார், இன்னைக்கு லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. உண்மையிலேயே நல்ல நாள் தான். ஒரு தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு அண்ணனோட கடமை இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். லட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா? லட்டும் உருண்டை, பூமியும் உருண்டை. எஸ் எஸ் எஸ், ரெண்டும் உருண்டைதான். லட்டு சின்ன உருண்டை, பூமி பெரிய உருண்டை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லட்டு உருண்டையா கடைக்கார செஞ்சா, பூமி உருண்டையா கடவுள் செஞ்சாரு. எஸ் எஸ். சக்கரை மட்டும் இல்லன்னா லட்டு வெறும் மா உருண்டை தான். அதே மாதிரி காதல்னு ஒண்ணு இல்லன்னா பூமி வெறும் மண் உருண்டை தான். கரெக்ட் கரெக்ட். லட்டு உருண்டைக்கு ஸ்வீட் ரொம்ப முக்கியம், பூமி உருண்டைக்கு காதல் ரொம்ப முக்கியம். யுவர் கம்பேரிசன் இஸ் சூப்பர். அதனாலதான் சார் சொல்றேன், பிரியாவோட ஸ்வீட் லவ் கெடுத்துறாதீங்க. அவளை சுந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யாரா நீ? ஒரிக்கு ராஸ்கல், என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. இடியட். டிரைவர், வண்டி எடு. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், நீங்க முறை தவறிட்டீங்க. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முறைப்பட்டு என்ன செய்யறோம்னு
நாளைக்கு பாருங்க. வாங்க சதீஷ். வாட்ச்மேன், அவங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியா. என்ன சதீஷ், பிரியா அவ்வளவுதான் இருக்காளா? ஓடி பாப்போம். டேய் நில்டா, என் பொண்ணை விட்டுடா. டேய் சிவம், இந்த ஜீப்ல போலீஸ் வருதா? நீ போய் ஆக வேண்டியது கவனி, போலீஸை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் வருதா? வரட்டும், கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு த்ரில்லிங்கா எந்த கல்யாணமும் பண்ணினதே இல்ல. முள்ள ஓட்டுறாம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிறைய போலீஸ் ஆயிடுச்சுன்னா மாமிக்கு யாரா பதில் சொல்றது? உள்ள ஓட்டுறாம்பி. ஐயரே, மாங்கல்யத்தை கொடுங்க. ஜிப்பு போடலீங்கண்ணா.
இன்ஸ்பெக்டர் சார், ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திட்டு வந்தது இவன் தான். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்றேன். இருங்கடா. சரிங்கண்ணா. நாங்க ஒண்ணும் ரவுடிங்கும் இல்ல, இவரு பொண்ணை கடத்தும் இல்ல. வேணா ஒரு பொண்ணே வருது, கேட்டுக்குங்க. யூ ராஸ்கல், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம். நான் 2 பேரும் காதலிச்சாங்க, சேர்த்து வச்சோம். தப்பா? கரெக்டோ கரெக்ட். இளம் சிட்டுகள் சந்தோஷமா இருக்கட்டும். என்னையா கரெக்ட் கரெக்ட்? ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. இது நியாயமா? கரெக்டோ கரெக்ட். நியாயமே இல்ல. ஏய், நீ என்ன நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற, இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற? நீ என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? கரெக்ட் தம்பி, தஞ்சாவூர்னு மட்டும் சொல்லிடாதப்பா, அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும். கேக்கிட்ட பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட், பொண்ணுக்கு வயசு 21, விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சட்டப்படி தப்புங்களானா? கரெக்ட் கரெக்ட், தப்பே இல்ல. உங்க அப்பா இருக்காரு, அவரு சட்டத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிச்சு பிச்சு வச்சவரு. அவர் மகன் நீ. நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ? கரெக்ட் கரெக்ட். அச்சதே கொடுங்கப்பா. பொண்ணு பிள்ளை வாங்க இங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. என்னைய அச்சதே போடுற? அச்சத்தை தான் போடுவாங்க. கை கொண்டாங்க, பிடிங்க, போடுங்க. வாழ்த்துங்க மாமா. போங்கடா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. அஜிப் போட்டு. கரெக்ட் கரெக்ட். சுந்தர், சிவாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காதுல்ல? எஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். டச் பண்ணாத. நீயா சொன்ன? வேற யாரு? உங்க இம்சை தாண்ட முடியலடா. இந்த நேரத்துல கட்டில் என்ன பண்றீங்க? பாரு மச்சி, அங்க பார். வாங்க பிரதர். இதெல்லாம் உங்க வேலை தானே? சாரி நண்பா, காலேஜ்ல படிக்கிற பசங்க லவ் பண்றதுதான் லைக், வேற எதுக்கும் லைக் இல்லன்னு யாரும் சொல்லிட கூடாதுல்ல. படிக்கும் போது காதல் வரலாம், ஆனா அந்த காதல்னால படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. ஒண்ணு இல்ல, உன்னோட ப்ராப்பர்ட்டிய வேற யாரும் தட்டிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உன் பேர்ல அவளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப நீ ஃபைனல் இயர் படிக்கிற, நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச பிறகுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். டேடே சிவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்மா. மாப்பிள்ளைக்கு புக்கு கொடுங்க. இந்தா படி படி. இந்தா நீ படி. இந்தா இத படி. இந்தா படி. படி படிங்கடா. சுந்தர் பிரியா மேட்டர் சால்வ் பண்ணிட்டேன். ஏன் மேட்டர் எப்போ? என்ன மேட்டர்? அதான் நம்ம லவ் மேட்டர். அலையராப்பார் அலையராப்பார், எல்லாம் சுத்தி சுத்தி மேட்டருக்கே வராளுங்கடா. ஐயா ரம்பம் போ. சிரிக்காதீங்க, நாளைக்கு பாருங்க அவன் நான் என்ன பண்றேன்னு. காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் துரோகியே ஒழிக, காதல் துரோகியே ஒழிக. காதல் காதல் காதல், காதல் காதல் காதல். காதல் இல்லையே சாதல் சாதல் சாதல். காதல் இல்லையே சாதல் சாதல் சாதல். காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் 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 காதல். என்னப்பா அது கும்பல்? எதுக்கு சத்தம் போடுறாங்க? நான் சொன்னலமா காலேஜ்ல ஒரு ஜோல்ஸ் பார்ட்டின்னு. இதாமா அது. இந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையாடா? நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. அச்சோ, நம்பிராதீங்க. நடிக்கிறா பாருங்க, நடிக்கிறா பாருங்க. ஓ, இதான் அந்த போன் பார்ட்டியா? அடேங்க அப்பா, நான் எப்படி அண்ணி வேணும் நினைச்சனோ அதே மாதிரி இருக்காங்க. அழகா, கலரா, ஸ்லிம்மா, செகப்பா, உன் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் என்ன, காதலிக்க வேண்டியதானே? எல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த பார்ட்டி நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஏன்னா நம்ம காதல்னாலே பிடிக்காது. விட்டுற. சுந்தரம் பிரியாவும் ஒருத்தர் காதலிச்சாங்கன்னு நீ தானே கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச. ஆமா, 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சாங்க, நான் சேர்த்து வச்சேன். இங்க அப்படி இல்ல, ஒன் சைட், ஒருதலை காதல். எனக்கு ஒன்ன பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கல உனக்கு? என்ன பிடிக்கல? ஆமா. ஏன் தெரியல. இன்னைக்கு நீ இதே இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்ல நான் இதே இடத்துல உங்க வீட்டு வாசல்ல ஒண்ணாவதுல இருந்து செத்து போவேன். செத்து போடுவியா? ஆமா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. சீக்கிரமா அதை பண்ணு, காலேஜ்ல ஒரு நிமிஷம் குறையும். காப்பாத்துங்க. சிவா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. பாவண்டா அந்த பொண்ணு.
உன்னை தேடி வந்திருக்குல்ல, ஏன்டா இப்படி பண்ற? பாவம் ஈவன் பாத்தீங்கன்னா உங்க தலையில ஏறி டான்ஸ் ஆடுவா. நீங்க உள்ள போங்க.